ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பல் பூண்டு நீட்டமாக அறுத்துருக்கிறேன். 2 தக்காளி மிக்சியில் அரைச்சிருக்கிறேன் நைஸாக. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் இப்படி அறுத்து நல்லா அறுத்து க்ளீன் பண்ணி அது தண்ணியில் உப்பு போட்டு அதில் போட்டு வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கணும். கடாய் வச்சாச்சு. ஹீட்டானது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா இந்த குழம்பு நல்லா எண்ணெயிலேயே நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆயிலில் தான் செய்கிறேன். கத்திரிக்காய் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற கத்திரிக்காவை எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ சின்ன வெங்காயம் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கணும். கடைசியில் வதக்கி அதில் ஊற்றுறது. சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச தக்காளி இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா வதங்கணும். வதங்கி இப்படியே கடைசியில் தக்காளி எண்ணெய் விடு தக்காளி மேலே அது வதங்கிருச்சு. இந்த டைமில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற நல்லா வதக்கணும். இந்த அளவுக்குள்ள நல்லா வதக்கிக்கணும். நல்லா அது மசாலா நல்லா இதாகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் கத்திரிக்காய் நல்லா அந்த வறுத்து வச்ச கத்திரிக்காய் போட்டு நல்லா ஒரு வதக்கணும். தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளிக்கரைசல் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயில் மசாலா புளி எல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஒரு 2 நிமிஷமாச்சு கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அப்புறம் தேங்காய் 1/2 மூடி தேங்காய் நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். நல்லா மசாலாலாம் இந்த இதில் பிடிச்சிருச்சு கத்திரிக்காயில். இந்த டைமில் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கத்திரிக்காய் அரை வேக்காடு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த தேங்காய் பாலில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருக்கு. நுரக்கட்டி வந்துருச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் பொன்னிறம் ஆனதும் நறுக்கி வச்சு அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டியாக இருக்கும் 3 சின்ன வெங்காயம் அது போட்டு நல்லா பொன்னிறமாகி வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அந்த குழம்புல ஆட் பண்ணால் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.